இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லலிதா வந்து அப்படியே ஆனந்தியை தாங்குன்னு தாங்குற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த துளசிக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல அப்படியே கப கப கபகுன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒருவேளை உண்மையிலேயே அத்தை இப்படிலாம் மாறிட்டாங்களோ அப்படின்னு வந்து துளசி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. ஆனந்தி சொன்ன ஒரு சில விஷயங்கள்னால தான் வந்து இந்த லலிதா வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தில் இருக்காங்க. கோகிலாவோட மாமனாரும் மாமியாரும் வந்து திடீர்னு ஆனந்தி வீட்டுக்கு வந்து பார்க்கணும், ஆனந்தி சந்தோஷமாக இருக்கிறாளா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கம்பல் பண்ணி வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவோ தூரம் வந்து சொல்லியுமே இவங்களால சமாதானப்படுத்த முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு தான் ஆனந்திக்கு வந்து நைட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நைட்டு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லும் போது ஆனந்திக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் எப்படி வந்து இந்த வீட்டில் சமாளிக்க முடியும்? ஏன்னா லலிதா வந்து ஏற்கனவே ஆனந்தி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கா. இந்த வீட்டில் வந்து ஆனந்தி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அத்தை ரொம்பவே கோவப்படுவாங்க. என்னதான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஆனந்தி ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனில் வந்து வெளியில் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நைட்டு நேரத்தில். அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து இங்கே லலிதா வந்து வெளியில் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தி அக்கா உட்காந்துருக்கிறத பார்த்து உடனே பயந்துடுறாங்க. என்னடா இவ இந்த நேரத்தில் இப்படி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆனந்தியை பார்த்துட்டு, ஏய் இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்துட்டு நான் பயங்கரமாக பயந்துட்டேன் தெரியுமா, எந்திரிச்சு போய் உள்ளே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லலிதா வந்து சொல்கிறாங்க. ஆனந்தியும் வந்து இல்லத்த ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்தில் அப்படி என்ன முக்கியமான விஷயம், எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி இங்கே வந்து லலிதா வந்து சொல்கிறாங்க. இல்லாத காலையில் எப்படியும் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், அதுக்காக தான் இப்போவே நான் முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கோகிலா அக்காவோட மாமனாரும் மாமியாரும் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி சொன்ன உடனே இதை கேட்டுட்டு லலிதா வந்து கோவப்படுறாங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லாமல் வந்து அவங்கள வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க, அது எப்படி வந்து நீ வர சொல்லலாம், நீயே இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ எதுக்கு அவங்கள வந்து வர சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தை நான் வந்து அவங்கள வர சொல்லலை, அவங்க வந்து எவ்வளவோ தூரம் அக்காவும் மாமாவும் கம்பல் பண்ணி அவங்க பார்த்தே ஆகணும்னு சொன்னதுனால இவங்களால வேறு எதுவும் பண்ண முடியலை, எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆனதே சொல்கிறாங்க. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன அவங்களுக்கு விருந்தாக்கி போட்டு சமைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை அத்தை நான் அப்படி சொல்ல வரல, அவங்க வந்து நான் இந்த வீட்டில் எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வராங்க, அந்த நேரத்தில் கொஞ்சமாவது நீங்கள் என் மேலே பாசமாக உள்ள மாதிரி நீங்கள் வந்து நடிச்சா மட்டும் போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், இதை மட்டும் தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த லலிதா வந்து அதெல்லாம் முடியாது இப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசியில் வந்து சரி என்னமோ சொல்கிறா, இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தானே நடிக்க தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கவும் செஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து துளசிக்கிட்ட எதுவுமே வந்து சொல்லலை, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த லலிதாவும் வந்து விட்டுடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஆனந்தி சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களுடைய இது சந்தோஷத்தை நான் என்றைக்குமே நான் கெடுக்கவே மாட்டேன், நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அந்த வாக்கில் நான் எப்பயுமே மாற மாட்டேன், அதை பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது நான் சும்மா உங்களுக்கு நடிக்க சொல்கிறது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அத்தை அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தியுமே வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே இவ சும்மா நடிக்கத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து இவங்க லலிதாவும் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் விடிஞ்சவுடனே வந்து கோகிலா அக்கா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க மாமனார் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து அப்படியே ஆனந்தியை பயங்கரமாக இந்த லலிதா வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து துளசிக்கு தெரியாததுனால பயங்கரமாக அவளுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன இது அத்தையா இப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அன்புக்கும் இந்த விஷயம் தெரியாது. அன்புமே ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம அம்மாவா இது, எவ்வளோ தூரம் அவங்க வந்து மனமாற்றமாக இருக்காங்களே, இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு ட்ராமா மட்டும்தாங்க. இந்த விஷயம் வந்து ஆனந்திக்கும்
லலிதாவுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே இந்த விஷயத்த அவங்க வந்து சொல்லலை. அதனால வந்து சரி அம்மா அப்போ உண்மையிலேயே மாறிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்பும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என் மருமக ஆனந்தி தான் எனக்கு எல்லாமே. இந்த குடும்பத்தில் அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் சந்தோஷமே அவ்வளோ இருக்கு. என் மருமகளை நான் மருமகளாக பார்க்கல, என் மகளாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் லலிதா வந்து சொல்லும் போது தான் ஆனந்திக்கே மனசுக்குள்ள உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நடிப்பு அப்படின்னு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க வந்து எப்பயாவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏக்கத்தில் தான் வந்து ஆனந்தி வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரும் போது ஆனந்தியையும் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்லத்தை இருக்கட்டும், அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது இதில் என்ன இருக்குது, என் மருமகளுக்கு நான் ஊட்டி விட மாட்டேனா, நீ வந்து உட்கார ஆனந்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது நம்ம அம்மாவா இது, ஆனந்தியை எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கின அளவுகளோ இப்போ என்னடானா அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்காங்க. ஒரு வேளை இவங்க வந்ததுனால அப்படி நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்க மனசில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனில் இருக்காரு. இந்த பக்கம் துளசிக்கு என்ன சொல்கிறது, எப்பயுமே வந்து அவளுக்கு வந்து வயிற்றுச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் ஆனந்தியை இப்படி தலைமையில் தூக்கி வச்சு ஆடும்போது இங்கே வந்து இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து புரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவங்க அத்தையை பார்த்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் வந்து ஆனந்திக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு போயிட்டு ஊட்டியும் வந்து விடுறாங்க. ஆனந்தியும் ரொம்ப சந்தோஷமாக அதை நினச்சி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே இந்த விஷயங்கள் நிஜமாச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நடிப்பா இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கத்த அப்படின்னு இங்கே ஆனந்தி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து துளசி பயங்கர கோபத்தில் வந்து என்ன வசியம் பண்ணானே தெரியலையே, அத்தை எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியலை. போயும் இவளுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நேற்று வரைக்கும் அத்தைக்கு ஆனந்தியை பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னடானா இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சு, என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்படி அவங்க என்னை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தம் மனசுக்குள்ளேயே இங்கே துளசி வந்து நினச்சிட்டு எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. அன்புக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். அம்மா இந்த மாதிரி மாறிட்டாங்க போல இருக்கு, ஆனந்திக்கு இதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், அம்மாவே வந்து ஆனந்தியை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது தெரிய போகுது. ஒரு வழியாக அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் நம்ம துளசி ஆட்டமே ஆரம்பிக்குது. துளசி கண்ணா பின்னான்னு போட்டுட்டு இவகிட்ட லலிதா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லாத, எதுக்கு இப்படி வந்து அவளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இது கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கல, என்ன அவள் சொல்லிட்டா என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி வந்து இங்கே துளசி கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே லலிதா வந்து துளசி நான் சொல்கிறத நீ கேளு, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் இப்படி வந்து பழி மேலே பழி போட்டு என்னை சொல்லிக்கிட்டே இருக்க, இது எல்லாமே ஆனந்தி சொல்லி தான் நான் செஞ்சேன், ஆனந்திக்காக மட்டும்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட துளசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆனந்திக்காக தான் செஞ்சீங்களா, அவளை தான் உங்களுக்கு பிடிக்காதே, அவளுக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ என்கிட்ட நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து ட்ராமாவா, அப்போ இதுதான் உங்களோட உண்மையான குணமா, எதுக்கு அது எப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்து இங்கே லலிதா வந்து பயங்கர கோபப்பட்டுட்டு இங்கே துளசிக்கு கன்னத்திலே பலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிய விட்டுறாங்க. இதோட தான் இன்றைக்கி முடியுது. கண்டிப்பாக வந்து லலிதா வந்து உண்மையிலேயே இந்த மனமாற்றத்தில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.